ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. ஓம் ஸ்ரீ அன்னை சாரதா தேவியை போற்றி போற்றி. இன்று அத்தியாயம் 5 சூன்ய ஒளியின் வெற்றிடம் என்னும் தலைப்பில் அகத்திய மகரிஷிகள் என்னென்ன அற்புதமான கருத்துக்களை கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத சிந்திக்கலாம். ஐயா என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, இந்த கைலாய சுரபி எப்படி லொக்கேட் ஆயிருக்குன்னா நமது மூளையின் தென் திசையில, சரிங்களா? அதாவது வலது காதுக்கு பக்கத்துல கபால வாயிலை ஒட்டி, அதாவது அந்த கபால ஓட்டினை ஒட்டி இந்த சுரபி அமைஞ்சிருக்கும். இது கைலாய சுரபி இரட்டை சுரபி, அதாவது சிவசக்தி சுரபி என்று அழைக்கிறாரு. இந்த சிவசுரபி அண்ட் சிவசுரபியில 28 அடுக்குகளும், சக்தி சுரபியில மொத்தம் 28 அடுக்குகளும் ஒன்றோடு ஒன்று கலந்து பிணைந்து பிணைப்பிற்றே செயல்புரியும். இதுல ஏன் இப்போ மாதுரு பாகத்தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இறை சிவபெருமானை மாதுரு பாகத்தான்னா தனது இடது பாகத்தில் பார்வதியை இல்ல சக்தியை இடது பாகமாக கொண்டவனே அப்படிங்கிற அர்த்தம் வருது. ஏன் இப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த சிவசக்தி சுரபியும் இரட்டைத்தன்மை கொண்டது. அதாவது ஆண் தன்மையான குளிர்ச்சியும் பெண் தன்மையான வெப்பத்தினையும் கொண்ட 28 + 28 அடுக்குகள், அதாவது குளிர்ச்சி மற்றும் வெப்ப அடுக்குகளை ஒரு சேர கொண்டு சுழண்டு கொண்டே இருந்து எரிபொருட்களை உமிழும் அமில எரிபொருட்களை உமிழும் தன்மை கொண்ட இந்த சிவசக்தி சுரபி தான் கைலாய சுரபி என்றே அழைக்கப்படுகின்றது அப்படின்னு தான் ஐயா கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சிவசக்தி சுரபியில சிவசுரபி அன்பினை பொழியும் ஆற்றலும், சக்தி சுரபி என்பது கருணை ஆற்றலை பெருகக்கூடியது என்றுமே கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த 2 சுரபிகளையும் நம்ம உணர்ந்து ஏற்கும் பொழுது அன்பு மற்றும் கருணை ஆற்றல்களையும் பெருக்கிக் கொள்ள இயலும் அப்படின்னே கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அவ்வளவுதான். அது அன்பும் கருணையும் நிறைய துவங்கினால் பற்றற்ற அபேதமற்ற உணர்வற்ற வாழ்வு சித்திக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. உணர்வற்ற ஒரு உன்னத நிலையினை உணரச் செய்திடும் உணர்ந்து நின்றால் உணர்வற்ற நிலையினையும் உணர்ந்திடலாம் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளிஃபைடான சாப்டர். நீங்க படிச்சாலே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடா புரியும். ஸோ அனந்த கோடி அன்புகளும் நன்றிகளும்.